ஹலோ மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிரீன் யூடியூப் சேனல். உள்ளதே ஒரு சொல்ல வந்தா நான் உங்க சுத்தா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டை பாரிஸ் போறோம். பாரிஸ் எதுக்காக போறோம்னா, இங்க ஸ்டாண்ட் வச்சுப்போம். பிரைடல் மேக்கப் திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு. ஏன்னா காலி ஆயிடுச்சு. ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் நாளா அடுத்த ஸ்டெப்க்கு போகலாம், அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அப்புறம் லேஷஸ், லென்ஸ் எல்லாமே காலி. அதனால இன்னைக்கு பாரிஸ் போகிறோம். வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. மெயினாக என்னென்னா, என்னோட ரிங் லைட் வந்து அவ்வளோதான் செத்து போச்சு, மண்டையை போட்டுருச்சு. அதனால் அது செத்து போய் கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. ஆனால் அதையும் வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். அதனால் போயிட்டு ஃபஸ்ட்டு அதை விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு என்னோட பட்ஜெட் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது. ஸோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வாங்க முடியுதான்னு பார்க்குறேன். அதுக்காக தான் கிளம்பிட்டுருக்கோம். போகிற வழியில் என்னெல்லாம் நடக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் மேக்ஸிமம் கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்துருன்னு சொன்னால், பட் பார்த்தீங்கன்னா 8:40 ஆயிடுச்சு. கண்டிப்பாக சாப்பிட்றேன்னா நான் மயக்கம் போட்டுறேன். அதனால் சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு. மதியானம் 2 மணிக்குள்ளே வரணும். ஏன்னா அவளுக்கு வந்து ஷிஃப்ட் இருக்குது, ஒர்க் இருக்குது அவளுக்கு. வாய்ப்பில்ல ராஜா. நாங்கள் போனதும் ரொம்ப ஹிட்டுக்கான டைமில், பட் இருந்தாலும் எப்படியோ சீட்டு கிடச்சிருச்சு. 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே போனோம். நிறைய விஷயங்கள் பேசிக்குவோம் இது மாதிரி ஒன்று சேர்றப்போ. இவ்வளோ பெருசாக ஆனால் என் லைஃப்லேயே போட்டதில்லை. அழகாக இருக்கு. ஓகேண்ணா, இந்த 2 இவ்வளோ பிக் பாஸ் இந்த கம்மி தான் 150. நல்லா கியூட்டா இருக்கு. ஓப்பனா எனக்கு நல்லா இருக்கா அதை சொல்லு. இதுவும் கியூட்டு. இது ரொம்ப நல்லா இருக்கு. அதை விட இது 250. இந்த பிரேஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பட் வந்து நாங்கள் இடையில போய் வாங்கிக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு வாங்கினது அந்த இன்விசிபிள் செயின் இருக்கு இல்லையா, அதுவும் அந்த ஸ்டெட் மட்டும் எடுத்துகிட்டு வாமாயா போயாச்சு. எவ்வளோ செலவாகும்? கான்டாக்ட் லென்ஸு தெரியுதா? ப்ளஷ்யா பிங்க். கோவில இங்க என்ன ரோஸ் அப்படிங்கும்ல.
நல்லா இருக்குடி. அம்மாயில் வந்து நெயில் ஆர்ட்டுக்கு தேவையான விஷயங்களுமே இருக்கும். நீங்கள் மேக்கப்னு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து தேடி தேடி வாங்குற மாதிரி இருக்குமோ எல்லா ப்ராடக்ட்டுமே இங்கே வாமாயாவில் கிடைக்கும். ஸோ அதனாலேயே நான் வந்து அதிகமாக நான் போகிற இடம் வாமாயா தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து ஹேர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப அதிகமாகலாம் தேவையில்லை, ஒரு அளவுக்கு தான் ப்ராடக்ட்ஸ் வந்து காலியாக இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் நான் வாங்கிட்டு 2 பேரும் வந்து ஒரு செல்ஃபியை போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் குடிக்கலான்ட்டு வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ரொம்ப டயர்டாயிட்டோம் 2 பேரும். அங்கேருந்து நடந்து வேறு வரணும், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்து வரணும். அதுலேயே பாதி டயர்டாயிடுவோம். அதுக்கப்புறம் ஷாப்பில் அங்கங்கே அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஜூஸ் குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து 40 ருபீஸ்க்கு வாங்கினோம். ஏன்னா நாங்கள் சுகரும் போடலை ஐஸும் போடலை, அதனால் ஒரு ஜூஸ் வந்து இதில் 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் டூ மச்சாக தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ரிங் லைட் வாங்கியிருக்கேன் அண்ட் வாமாயாவில் தேவையானதிலும் வாங்கிட்டு கொஞ்சம் காய்கறியும் வாங்கியிருந்தேன். அங்கே கம்மியாக கிடைக்குன்றனால. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஒரு ஷாப்பு. அங்கே நின்று ஜூஸ் குடிச்சிட்டு ஃபைனலாக வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. போர்ட் ஸ்டேஷனில் இருக்கோம், எல்லாமே வாங்கியாச்சு. வர்றப்ப எப்படி வந்தோம், இப்போ போகிறப்ப எப்படி போகிறோன்னு பாருங்கள். ரொம்ப டல்லா. இது போர்ட் ஸ்டேஷனா? நான் கோர்ட்டுன்னு நினைச்சிருக்கேன். ஸோ வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தேவையான எல்லாமே வாங்கியாச்சு. மெயினாக வந்து என்னோடய ரிங் லைட் நான் எழுதி சொல்லியிருந்தேன் இல்லையா, ரிங் லைட் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு. ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 10-15 கடை அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தேன். ஆனாலுமே அது எதுவும் சரி பண்ணுற மாதிரி இல்லை. அதனால ரிங் லைட்டே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கிட்டேன். ரொம்ப ஒரே பார்க்கல இல்லை, ஏன்னா ஆன்லைனில் போட்டாலே பார்த்தீங்கன்னா 4000 5000 அது மேலே தான் வருது. இப்போ வாமாயாலையுமே பார்த்தீங்கன்னா 7000 என்னமோ சொன்னாங்க ரிங் லைட்டு. அப்படி பார்க்கும்போது ரொம்ப அஃபோர்டபுள், குவாலிட்டியாகவும் இருக்குது. இப்போ வந்து அது வாங்கினது தான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ப்ராடக்ட்ஸும் தேவையானது எல்லாமே வாங்கியாச்சு. ஒரு 8 கிட்ட செலவாயிடுச்சு இன்றைக்கி மட்டும். ஓகே தான், ஹாப்பி. ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஆஸ் யூஷுவல் சாப்பிட்டுட்டு பசங்களை அப்படியே ஸ்கூலில் போய் கூப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதான். இதுதான் இப்போதைக்கு பிளானு. இது சத்தியமாக ரொம்ப சத்தியமா அப்படியா? பார்க்க எப்படி ஏதோ கருவாட்டு முட்டையை கீரை விற்கிற பொண்ணு மாதிரியே இருக்கு. ஹலோ, இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு வந்து வாமாயால என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஏன்னா என்னோட ஃபேவரட் ஷாப்பு. இதோட நான் நிறையா ஷாப்பிங் வ்ளாக் போட்டிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பல்ஜாக எல்லாம் வாங்க மாட்டேன். ஒரு அப்போதைக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் தான் வாங்குவேன். நிறையா வாங்கி குமிச்சு வைக்கிற பழக்கமே கிடையாது. எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து நிறைய போட்டு வாங்க வேண்டாம், தேவையானது மட்டும் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் 1 by 1 காட்டுறேன். ஓகேவா? இதெல்லாம் எனக்கு வந்து ஆல்ரெடி திங்ஸ் இருந்து நான் எக்ஸ்ட்ரா வாங்குறேன் அப்படின்னு கிடையாது. எதெல்லாம் இல்லையோ அது மட்டும் தான் வாங்குவேன். காட்டுறேன் என்னென்னுட்டு. உங்களுக்கும் சப்போஸ் நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் யாராவது உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில டிப்ஸும் சேர்த்தே நான் சொல்லித்தரேன், சரியா? ஃபர்ஸ்ட்டு வந்து நான் அந்த வாமாயா போகிற வழியிலேயே ஸ்ட்ரீட் ஷாப் இருக்கும். அங்கே வந்து இதெல்லாம் வாங்கினேன். ஹேர் கிளிப்ஸ், ஹேர் அசசரிஸ் எல்லாமே வாங்கினேன். இது வந்து 100 தான். இந்த இன்விசிபிள் யூபின் இருக்கு இல்லையா, ஸோ அதோட அதில் வந்து இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து கிளிப் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது ஒன்று. இது வந்து 120 நினைக்கிறேன், 120. இது வந்து 100. மல்டி கலரில் ஒன்று வாங்கியிருக்கேன், ஒயிட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன். ஏன்னா இது வந்து எனக்கு பிரைடு ஒருத்தவங்க வந்து ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்றனால எனக்கு இது திரும்ப தேவைப்படுதுன்னு வாங்கிட்டேன். ஆக்சுவலாக எல்லா பிரைடுமே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதை நான் வந்து பார்ட்டி மேக்கப்லாம் யூஸ் பண்ணிப்பேன். ஆஃப்டர் பிரைடல் யூஸ் வந்து பார்ட்டி மேக்கப் யூஸ் பண்ணிப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இந்த கிறிஸ்டியன் வெட்டிங்க்கெலாம் வந்து இது மாதிரி வைக்கலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ரீட் ஷாப். அவங்க மொத்தமாக வந்து 320 ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாமாயாவில் நான் வாங்கினது ஃபாரெவர் 52ல் வந்து ப்ரௌனி ஷேடு, டார்க்கஸ்ட் ஷேடுன்னு சொல்லலாம். ஸோ வந்து இது வந்து நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு இது வந்து 1450 ஆச்சு வாமாயாவில் வாங்கினது. ஓகேவா?
அடுத்து ஈஸி பிளெண்ட். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்புக்காக ஈஸி பிளெண்ட் வாங்குவேன். இது வந்து வாமாயா பிராண்டு தான். ரொம்ப எனக்கு வந்து பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்லாம் இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1375 ஆச்சு. இது வந்து ஃபவுண்டேஷனோட யூஸ் பண்ணுறது. ஸோ அது யூஸ் பண்ணுறதுனால வாட்டர் ப்ரூஃபாக அது வந்து கன்வெர்ட் ஆகும். எந்த ஃபவுண்டேஷனாலும் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெஸ்கோல்லேருந்து ஹைட்ரா லாக் ப்ரைமர். இது என்ன ப்ரைமர்னு பார்த்தீங்கன்னா இது கிரிப் ப்ரைமர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இப்போ வந்து நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரிப் ப்ரைமர் போட்டுட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதே போல் இது வந்து எந்த குவான்டிட்டியில் யூஸ் பண்ணணுன்றதுக்கு இருக்குது. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாலுமே வந்து மேக்கப் வந்து அப்படியே கிரே ஆகிடும். அதனால் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா 900 சொன்னாங்க. ஓகேவா, நான் வந்து இந்த ஸ்ப்ரே டைப்பில் தான் கேட்டேன். பட் இது வந்து இதுதான் இருந்தது, ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு எல்லாமே. அதனால சரி அவசரத்துக்கு இது வாங்கிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. நான் பிளஷ் எல்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்து போனேன், பிளஷ் வாங்கலான்ட்டு. பிளஷ் இல்லைன்ற காரணத்தினால சரி ஓகேன்னு விட்டுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம், அவசரம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பாபி பின்ஸ். இதுவுமே வந்து ஸ்டாக் அவுட். இது வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டிருப்பாங்க 150க்கு, இது 130. ஸோ இருந்தாலும் எனக்கு எமர்ஜென்சின்றனால இது வாங்கிட்டேன் நான். இதில் நிறைய 100 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 130 இது வாங்கினேன். அடுத்து இது இந்த பேண்ட். இது வந்து வாமாயோட பிராண்டு. இது வந்து டிஸ்கோ லப்பர். இது வந்து எவ்வளோ இது பண்ணாலும் எடுத்து காட்டுறேன் பாருங்க. நார்மலாக நீங்கள் டிஸ்கோ லப்பர் வாங்குறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வாமாயா பிராண்ட் வந்து இந்த டிஸ்கோ லப்பர் வந்து செம்ம ஃபேமஸ். இது வந்து நல்லா மேட் ஃபினிஷ்ல இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் இழுத்தாலும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக வரும். ஸோ இது வந்து ஒரே ஒரு இது வாங்கிக்கிட்டேன். இது வந்து 130. அண்ட் தென் வந்து ஃப்ரெஷ் லுக்ல வந்து பியூர் ஹெசல் லென்ஸ், கான்டாக்ட் லென்ஸ். இது வந்து 650, 5 பேர் இருக்கும். ஓப்பன் பண்ணியே காட்டிடுறேனே. மொத்தம் 5 பேர் இருக்கும் இது மாதிரி. ஓகேவா, இந்த கலர் நான் ரெகுலரா இந்த கலர் தான், பியூர் ஹேசல் தான் யூஸ் பண்ணுவேன். வேற வேற பிராண்டா இருந்தாலும் இதே இந்த ஸ்கின் டோனுக்கு, எல்லா ஸ்கின் டோனுக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கான்டாக்ட் லென்ஸ்னா இந்த ஷேடு தான். ஸோ அது ஒன்று வாங்கிக்கேன். அப்புறம் இது வந்து 1000 ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா லிப் கிளாஸ், மொய்ரா பிராண்ட்ல இருந்து லிப் கிளாஸ். லிப்ஸ்டிக் நம்ம போட்டுட்டு இதை போட்ட உடனே பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸி லுக் வருது. செம்ம சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து க்ளோ கிளிட்டர் ஹைட்ரேட்டிங் லிப் ஆயில்னு போட்டிருக்கு. நீங்க வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதை வந்து வேர் பண்ணிட்டு லிப்ஸ்டிக் போட்டாலுமே நல்லா லுக் நல்லா இருக்கும். அதர்வைஸ் நீங்க வந்து லிப்ஸ்டிக் போட்டதுக்கு அப்புறமும் இதை லைட்டா எடுத்து அங்கங்க இந்த இடத்துல மட்டும் பண்ணிட்டு இங்க லைட்டா வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கிளாஸியா இருக்கும். இது வந்து நம்ம கண்டிப்பா முகூர்த்தத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரிசப்ஷனுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் அங்கேயே ஸ்ட்ரெயிட்டா அப்ளை பண்ணி பார்த்தேன் நான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 56 வாமாயோட ஃபேவரட்னு பாத்தீங்கன்னா இந்த லாஷஸ் தான். இது வந்து ரியல் ஹேர்ல செஞ்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ இது வந்து 56ல வந்து 3 எடுத்துட்டேன். ஆல்ரெடி இது 2 இருக்கு. ஸோ வந்து இருக்கட்டும்ன்றதுனால இது வாங்கி. ஏன்னா வந்து இப்போ வர பார்ட்டி மேக்கப்ல வந்து எல்லாருமே லாஷஸ் கேட்கறாங்க கம்பல்சரி. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த காட்டன் த்ரெட் வந்து இது வந்து 25 நினைக்கிறேன். எல்லாத்துலயும் அதே ரேட்டு தான். பட் வந்து அங்க இருந்தனால டக்குன்னு நான் இதை வாங்கிட்டேன். இது தீர்ந்து போச்சு, அதனால வாங்கினேன். அப்புறம் இந்த பேண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா போனிடெல் போடுறதுக்குலாம் யூஸ் ஆகும். இது வந்து 145. ஓகேவா, மொத்தமா வந்து எனக்கு பாத்தீங்கன்னா 7500 கிட்ட பில் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேண்ட் ஒன்று வாங்கினேன். இதுல வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. 5 பிரைடலுக்கு யூஸ் பண்ணலாம். ரீயூசபிள் தான், நம்ம போட்டுட்டு திரும்ப நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இது வந்து 5 போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஃபைனலா இந்த பாட்டில் வந்து வாங்கினது என் ஃப்ரெண்டு தான். பட் ஆக்சுவலாக இது எதுக்காக என் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தாங்க, ஏன்னா அவங்க ஃபவுண்டேஷன் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி டப்பா, இது வந்து 20 rupees தான் பாரிஸ்ல. இது மாதிரி ஒரு டப்பா வாங்கி வச்சிட்டோம்னு வைங்களேன். அந்த ஃபவுண்டேஷனை வந்து ஒரு பவுல்ல போட்டு அதை ஹீட் பண்ணி இதுல வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதோட ப்ராசஸ் வந்து ஒரு ஷார்ட்ஸாவே போடுறேன். ஓகேவா, இப்போதைக்கு இதை பார்த்துக்கோங்க. இந்த பாட்டில் வேணா இது மாதிரி, இது வந்து ஏர் டைட்டா தான் இருக்கும். கிளாஸ் பாட்டில்ன்றதுனால கண்டிப்பா ஏர் டைட்டா தான் இருக்கும். ஃபவுண்டேஷன் மிச்சம் உள்ள ஃபவுண்டேஷனா நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான். அப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா என்னோட ரிங் லைட் வாங்கினேன். ஸோ இது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம்னா இதுதான். இப்போ வந்து ரிங் லைட் இல்லாம என்னால vlog எடுக்க முடியல, லைவ் போட முடியல, எதுவுமே பண்ண முடியல. அதனால
ரிங் லைட் வாங்கிட்டேன். ரிங் லைட் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த vlog இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ரிங் லைட் எங்கே வாங்கினது அந்த vlogல நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாராவது மேக்கப் ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக இருப்பாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட். அப்படி யாராவது மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டாடா.